ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சளி பிடிச்சிருந்தாலும் உடம்பு செட் ஆகலைங்க. அதனால தான் நேற்றும் வீடியோ எடுக்க முடியல. நேற்று ஒரு சப்பாத்தி செஞ்சு குருமா, ஏதோ ஒரு குருமா வச்சேன். அப்படி இன்றைக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள். ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இது வந்து திடீர்னு கிராமத்தில் வந்து டக்குன்னு உரம்பரைங்க வந்துட்டா என்ன செய்யறது, டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போடுறதாங்க. நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை, எதுக்கு வேணுனாலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஒரு தகவல் இருக்கேன், வீடியோ ஒரு தகவல் இருக்குது, காது கேட்காது தான். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது இவங்க காயறது கொஞ்சம் லேட் ஆவாங்க, அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். மண்டையிலேருந்து தண்ணி தானாக கொட்டுதுங்க. இந்த அளவுக்கு வந்து மழை எவ்வளோ மழை அடித்தாலையும் இங்கே தாங்க இந்த பிரச்சனை எல்லாம். டவுனில் தான் இந்த பிரச்சனை. அப்படியே ஏன்னா காற்று வசதி இல்லாமல் இருக்கிறதுனால இந்த நமக்கு நெருக்கடி. நான் மொட்டை மாடியில் தான் இருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே மாடியில் வீட்டில் குடியிருக்கும்போது எண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் தான் விட்றேன். கொஞ்சம் லேட்டு தாங்க, ஏன்னா எந்திரிக்க முடியல. ரொம்ப பார்க்குறவங்களுக்கு எப்படியே இருக்கலாம், ஏன்னா அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா மக்கள், அதனால நம்மளையும் அந்த லிஸ்ட்டில் எடுத்துருவாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, விடுங்க. நம்ம உடம்பு நமக்கு தானே தெரியும். எதுப்பட்டாலையும் நம்ம அடி, நமக்கு வலி எல்லாமே நம்ம தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்ப. அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரியே தெரியும். அந்த நடிப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரியே தெரியும். ஓகே, டன். இதுவும் தாண்டி கடந்து போகலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, கடுகு போட்டுடலாம். லைட்டாக சூடு ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கடுகு போட்டு பார்க்கலாம். லைட்டாக தாங்க சூடாக இருக்குது. சீரகம் கொஞ்சம், ஏன்னா நம்ம தூள்லே வந்து ஜீரகம் நிறைய போட்டிருக்கிறோம், இருந்தாலும் கொஞ்சம் போட்டு. சட்டி சூடு ஏற வரைக்கும் தான் கஷ்டம் நமக்கு. மண் பாத்திரமெல்லாம் சூடு ஏறிச்சுன்னா
நம்ம ஒரு ஏதாவது ஒரு இதாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் ஒருத்தர் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறோம்ப. ஆனால் அப்பா இந்த வியாபாரிங்க இருக்கு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். இந்த பூண்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நமக்கு அந்த பூண்டோட வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும். பூண்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் அவங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இவங்கள போடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு. நம்ம வெங்காயத்தூள் போட்டுடலாங்க. சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 100 கிராமுக்கு மேலே இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூளுங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு. தூளுங்கெல்லாம் மசால் தூளெல்லாம் எண்ணெயில் வணங்கும் போது சூப்பரான வாசனை வரும் பாருங்க. எனக்கு சளி பிடிச்சிருக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு நாள் காய்ச்சலுங்க அப்படியே லைட்டாக சளி பிடிச்சதுனால டேஸ்ட்டு எதுவுமே தெரியல. கசப்பாக இருக்குது. இருந்தாலே நம்ம சாப்பிடணும் அப்படின்றது சாப்பிடுங்க. அதுவும் காலையில் மதியானம் முடியறதில்ல. இந்த நாள் எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டேன். நேற்று எடுத்துட்டும் போகல போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. 2 தக்காளி பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கத்திரிக்காய் நல்லா 1/4 கிலோ. இது 30 ரூபாங்க இந்த கத்திரிக்காய்ங்க. அதாவது வெளியில் நம்ம போய் வாங்கினோம்லான்னா இது 20 ரூபா தான். அந்த கூறு கட்டி விற்பாங்க. இங்கே அது 30 ரூபா. இப்போ நம்ம இதுக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு பாக் சைஸு புளி. கொஞ்சோண்டு நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு கறி மசால் தூள். சூடாயிட்டாங்க.
கொஞ்சோண்டு நம்ம தண்ணி தெளித்து விட்டுருவோம். ஏன்னா இந்த காய் தக்காளி இப்போ இருக்கிற காயெல்லாம் கத்திரிக்காயெல்லாம் ஒரே இதில் குமத்தில் வந்துருங்க. இந்த தக்காளி சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க வந்து நம்மள பழி வாங்குவாங்க. அதனால் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இது வேகட்டுங்க. இன்னொரு பொருள் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துருக்கு. காய் எல்லாமே எல்லாம் கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா வந்துடுச்சு. அது கத்திரிக்காய் கூட உருப்படியாக இருக்குது. அப்படியே தக்காளி நம்ம எதை வாழ்க்கணுங்களோ அவங்க வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க. மத்து வச்சு இப்படி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சும் கடையெல்லாம் அப்படியே கடைஞ்சிக்கலாம். நல்லா இருக்குங்க இந்த தொக்கு, சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்து கிராமத்தில் கத்திரிக்காயும் பூண்டு சின்ன வெங்காயம் அப்படியே போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு வேக வச்சுருவாங்க. மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டு, இல்லை வரமிளகாயா பச்சை மிளகாயா கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெய் விட்டு கூட அவங்க வணக்க மாட்டாங்க. கொஞ்சோண்டு வேக வைக்கிறதுக்கு அப்படியே விளக்கெண்ணெய் ஊற்றிடுவாங்க. ஊற்றி அப்படியே நல்லா உப்புக்கல் போட்டு புளி போய்ப்படாமல் எப்படி புளி போட்டோம்ல அதெல்லாம் போட்டு வேக வச்சுருவாங்க. பத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்படகம் போட்டு தாளிச்சுக்குவாங்க. களி, ராகி மாவு களி, கம்மங்களி, சோளக்களி செஞ்சு நைட்டில் சாப்பிடுவாங்க பாருங்க. அவ்வளோதாங்க பாருங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கா. அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டு, தேங்காயும் சோமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் வந்து திடீர்னு உரம்பரம் பண்ணிட்டாங்களான்னா இது வீட்டில் இருக்கிற காய்களை வச்சு அவங்க செய்கிறது. கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா கொஞ்சம் குழம்பு ஆகும்னு சொல்லிட்டு அரைச்சி ஊற்றுவாங்க. ஏன்னா ஒரு 4 பேருக்கு இது வேணும் குழம்பு அப்படின்னும்போது தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவாங்க. தேங்காய் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. தோட்டம் இருக்கிறவங்ககிட்டையும் இருக்கும், தோட்டம் இல்லாதவங்ககிட்டையும் காய் தேங்காயும் ஒவ்வொருத்தர் வீட்டானையும். இப்போ அவங்க தோட்டத்துக்கு பக்கத்தில் மரம் உளுந்துச்சுன்னா கூட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு போங்கன்னு இங்கே இப்போ இருக்கிற கலியுகம் மாதிரி இல்லைங்க. அப்போல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அப்படின்னு இருப்பாங்க. இப்போ தான் வந்து எங்கள் வரப்பில் இருக்கிற எறும்பு கூட உங்கள் வரப்புக்கு வந்து மேயக்கூடாது, தாண்டக்கூடாது. அந்த மாதிரி கண்டிஷன் கலியுகமாகிடுச்சு. கலியுகத்தில் தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம்ப.
ஒருத்தர்கிட்ட தேவையாக இருக்கும்போதும் பம்பரம்ப தேவைகள் நமக்கு பூர்த்தி ஆகி இப்போ அப்படியே மாற்றிட்டு அதுதான் ரசனைக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு போயிட்டே இருக்கிறது பொழப்ப பசி. இது மேலே பார்த்தது சொர்றங்குது. அவ்வளோதாங்க, இவங்க வேலை சொல்லி முடிஞ்சது. நல்லா கொதித்து வரட்டுங்க. இந்த பக்கம் அடுப்பில் இந்த தாளிப்போடகம் வச்சு தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.